நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு தேரி இருக்குது தெரியுமா? குண்டா இருக்கிறவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. சோம்பேறியா இருப்பாங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்க குண்டாவே இருக்காங்க. அதுவே ஒல்லியா இருக்கிறவங்க, "பாவம் அந்த பிள்ளை சாப்பிடுதோ இல்லையோன்னு தெரியலப்பா, எவ்வளோ வீக்கா இருக்கு பாரேன்" அப்படின்னுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஒருத்தவங்க வெயிட் ஏத்துறதுக்கும், இறக்கறதுக்கும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். சாப்பிட்றதுனாலயும், சாப்பிடாதனாலயும் உடம்பு ஏறுறது கிடையாது. அவங்கவங்க உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை கூட இருக்கலாம். இல்ல அவங்க ஃபேமிலி ஜீனா கூட இருக்கலாம். அதனால கூட அவங்க வெயிட் இறங்கலாம், ஏறலாம். ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம். அது தெரியாம இருக்கிறவங்கலாம் ஒண்ணொண்ணு ஒரு கதை கட்டுறாங்க. இப்போ ரீசெண்டா ஒருத்தவங்கள மீட் பண்ணேன். அவங்க நீட்டா "என்னம்மா இவ்வளோ குண்டா இருக்க? சாப்பிட்றியா? நெறைய சாப்பிட்ற போலயே! வெயிட் இறங்கவே மாட்டேன்து. உட்காந்துட்டே இருக்கியா சாப்பிட்டு சாப்பிட்டு? அதனால தான் உனக்கு வெயிட் இறங்கலையா? ஏம்மா இவ்வளோ கருப்பா இருக்க? மூஞ்சிக்கு சோப் போடு. அப்பதான் வெள்ளையாவ." "அப்ப நான் சோப் போடாம சர்ப்பா போடுறேன்?" "இல்ல எனக்கு புரியல." இதே போல் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயும் சிலர் இருப்பாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக டீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஹர்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்று தெரியாது. சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது 5 நிமிஷம் தான் ஃபன்னு. ஆனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது லைஃப் டைம் நினச்சி நினச்சி அழுவாங்க. அதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல. அதே போல் இங்கே காமெடின்ற பேரில் மூவிஸ்லையும் பாடி ஷேமிங்ன்ட்டு அதிகமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டுமே, அவங்கள பாடி ஷேமிங் பண்ணி ஹர்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் சந்தோஷமாக இருங்க. சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பை பாய்.